பரிசுத்த ஆவியானவரே. பாடல் சிறப்பா இருக்கும். ஐக்கியத்துல வாழ்க்கை முறையில் வெளிப்படுத்த முடியும். We fail to create such a fellowship. Sometimes we are acting as a dividend in the divine fellowship. திருச்சபைகளின் ஐக்கியங்கள்ல இன்றைக்கு ஊறு விளைவிக்கக்கூடியவர்களாக அநேக நேரங்களில் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படையான இந்த சாக்கிரமந்துகள்ல குறிப்பாக இன்றைக்கு நமக்கு இந்த ஐக்கியத்தை வலியுறுத்துகிற திருவிருந்தை பற்றி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை கொடுக்கப்பட்ட பகுதி லூக்கா நற்செய்தி நூலாக இருந்தாலும் இந்த கடைசி இரவு விருந்தை பற்றி அது வெளிப்படுத்துகிற ஒரு பகுதியாக அது காணப்படுகிறது. ஒருவேளை அதை நீங்கள் அறிந்த ஒரு பகுதி தான். ஆகவே குறிப்பாக நான் இன்றைக்கு இந்த வாசித்த இந்த பகுதியோடு கூட இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருப்பணியில் இந்த ஐக்கியத்தை அல்லது திருவிருந்தை ஏற்படுத்துவதற்கு முன்பதாகவே எவ்விதமாக இப்பேற்பட்ட இந்த ஐக்கியத்தை அல்லது வாழ்வை பகிர்ந்தளித்தார் என்கிற உண்மை கூற்றை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதற்காக இதை வாசிக்க சொன்னேன். ஒருவேளை மத்தேயு நற்செய்தி மூலமாக நான் இந்த அனுபவங்களை ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில உள்ளடக்கி குறிப்பாக இந்த ஐக்கியத்தின் வாழ்க்கையில எப்படியெல்லாம் நாம் இன்றைக்கு காணப்படுகிறோம் என்பதையும் நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். மத்தேயு நற்செய்தியாளர் 14ஆம் அத்தியாயம் 14ஆம் திருவார்த்தையில் அங்க வாசிக்கின்ற பொழுது, பெருந்திரளான மக்களை இயேசு கண்டு அங்கு அவர்கள் மீது பரிவு கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்றாரோ அங்கெல்லாம் திரளான கூட்டம். அது கடற்கரையாக இருந்தாலும் சரி, கிராமமாக இருந்தாலும் சரி, அவர் சந்தித்த வீடாக இருந்தாலும் சரி, அல்லது கப்பர்நகூமாக இருந்தாலும் சரி, there were large crowd wherever he goes. எங்கு சென்றாரோ அங்கே திரளான கூட்டம் அவரை பின் சென்றது. தனித்து மலையில ஜெபிப்பதற்காக அங்கே செல்லுகிறார். இங்க பெருந்திரளான ஒரு கூட்டம் ஆண்டவரை தேடி ஒரு வார்த்தைகளை கேட்பதற்காக அங்கே செல்லுகிறது. ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையில நாம கேட்பதற்கு அல்லது தீவிரத்தை ஏற்படுத்துவதற்குரிய வாழ்வு முறைகள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இன்றைக்கு காணப்படுகிறது, அல்லது நம்முடைய குடும்ப வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரை பற்றி அறிகிற அனுபவங்கள்ல இன்றைக்கு எப்பேற்பட்ட விதங்கள்ல நாம் இன்றைக்கு இணைந்திருக்கிறோம். அது குடும்ப கூடுகையானாலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட ஜெப நேரமானாலும் சரி, அல்லது குடும்ப ஜெப நேரமானாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தைகளிலே உறுதி கொள்வதிலே குடும்பங்களாக அல்லது திருச்சபையாக இன்றைக்கு எவ்விதமான நம்முடைய வாழ்வு முறைகள் அப்பேற்பட்ட தீவிரத்தை இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கிறோம். Do we have the discernment to seek the word of God? ஆண்டவருடைய வார்த்தைகளை தேடுவதிலும் கற்றுக்கொள்வதிலும் அல்லது அவைகளை பற்றியதான கருத்துக்களிலே நம்மிலே உறவாடுவதிலும் எவ்விதமான தன்மைகளை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். ஏற்கனவே எனக்கு முன்னாலே நான் ஆயத்தம் பண்ணிட்டேன். ஆனாலும் கிட்டத்தட்ட இந்த வாரம் என்ன பேச போறோம் அப்படிங்கிறத என்றைக்கு அந்த இடத்துல சொல்லிட்டாங்களோ அன்னிலிருந்தே மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை எவ்விதமான புதிய கருத்துக்களை நாம் இதிலே கற்றுக்கொள்ளலாம், அல்லது புதிய தகவல்களை ஆண்டவர் எவ்விதமாக இவைகளிலே வெளிப்படுத்துகிறார். Unless and until we don't have the discernment, we cannot know the divine word. ஆண்டவருடைய வார்த்தையில் அப்பேற்பட்ட ஆவணம் அறிவையும் நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பற்றிக் கொள்ள முடியாது. அத்துணை ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அந்த மலையின் மீது அல்லது வனாந்தரமான இடத்திற்கு அங்கே செல்கிறார்கள். How do we prepare unto seek the word of God? How do we prepare ourselves to present into the worship? இன்றைக்குரிய வழிபாட்டில் அல்லது நம்முடைய வழிபாடுகளிலே எவ்விதமாக நாம் ஆயத்தப்படுத்தி அவைகளிலே பங்கு பெறுவதற்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். இன்றைக்கு திருச்சபைகள் பொழுதுபோக்கின் இடமாக மாறிவிட்டது. The church has become an entertainment center for many of the worshippers. I cannot say worshippers, many of the Christians. இன்றைக்கு அநேக நேரங்களில் பலரை சந்திக்கக்கூடிய இடங்களாக மாறிவிட்டது. அது மாத்திரமல்ல,
இந்த ஐக்கியத்திலே உறுதிப்பட்டு நாம் நிலைத்திருப்பதற்கு இந்த திருச்சபை வாழ்க்கையில இன்றைக்கு எத்துணை திருச்சபைகள் இந்த ஐக்கியத்தை இழந்து இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். We have lost the essence of our faith. We can preach easily. இன்றைக்கு வாழ்ந்து காட்ட வேண்டிய இந்த திருச்சபை அல்லது நகர்ந்து செல்ல வேண்டிய இந்த திருச்சபை இன்றைக்கு அநேக இடங்களிலே அநேக நேரங்களிலே இந்த ஐக்கியத்தை வெளிப்படுத்த முடியாமல் வாழ்வின் முறைமைகளிலே இன்றைக்கு அற்றுப்போய் கொண்டிருக்கிறோம். சமுதாயம் தேடி வரக்கூடிய இந்த இடங்களிலே இன்றைக்கு பயந்து ஓடக்கூடிய இடங்களாக அநேக திருச்சபைகள் மாறிவிட்டது. ஒரு நண்பர் திருச்சபையில் இருக்கிறவர் தான் தொலைபேசியில் போன் பண்றார். சொல்றாரு, ஐயா சண்டே வந்துட்டாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒருத்தர் முகத்தை பார்க்க முடியல, ஏன்னா அங்க நடக்கிற காரியங்கள் நாளைக்கு போகணும் என்னன்னு தெரியல, நாளைக்கு போகட்டுமா, வழிபாட்டில் பங்கு பெறட்டுமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்வு முறைகளில் ஏற்படுகிற இந்த மாற்றங்கள் விசுவாசிகளை மாத்திரமல்ல, இந்த சமுதாய வாழ்க்கையிலேயும் பிரதிபலிக்க வேண்டிய வாழ்வு முறைகளை இன்றைக்கு அற்றுப்போக பண்ணி கொண்டிருக்கிறோம். Not only we are deceiving ourselves, we are deceiving the Lord and the society in the name of the divine work. தெய்வீக பணிகள் என்று சொல்லி, திருத்தலங்கள் என்று சொல்லி இன்றைக்கு அநேக நேரங்களில் சமுதாயங்களில் இன்றைக்கு வாழ்முறைகளில் அநேக நேரங்களில் வஞ்சித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எத்துணை திருச்சபைகள்ல புதிய விசுவாசிகள் நம்முடைய வழிபாடுகளில் பங்கு பெறுகிறார்கள். ஒருவேளை இந்த வழிபாட்டில் முதல் முறையா பங்கு பெறுவங்க யாராவது இருக்கீங்களா? இஸ் தேர் எனிஒன் வர்ஷிப்பிங் வித் அஸ் நியூலி? முதல் முறையாக இந்த திருச்சபை வழிபாட்டில் பங்கு பெறுகிறவர்கள் எழுந்து நிற்கலாம். எதர் இன்சைட் ஆர் அவுட் சைட். முதல் முறையாக பங்கு பெறுகிறவர்கள் உங்களை வரவேற்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. இஸ் தேர் எனிஒன்? முதல் முறையாக பங்கு பெறுகிறவர்கள் யாராவது இருக்கீங்களா? ரைட். ஏன்னா இன்னைக்கு விசாரிப்பதற்கு ஆட்கள் இல்லை. ஒரு வங்கி அதிகாரி ஒரு திருச்சபையில் நான் இருந்தப்ப சொன்னார், ஐயா இந்த திருச்சபைக்கு நான் முதல் முறை அப்பதான் அந்த ஜூன் மாதம் போறேன். இந்த திருச்சபையில கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் நான் வந்து கொண்டிருக்கிறேன். இதுவரையிலும் எனக்கு ஒரு அங்கத்தினர் கூட என்கிட்ட பேசினது கிடையாது. I am telling the fact where it happened in my church or parish. A bank manager approached me and said that I was coming for 3 years over this church, but never one spoke to me. What a sadness. That day I decided in every worship that I welcome the newcomers. அன்னைக்கு ஆரம்பிச்சேன். சில கசப்பான பாடங்கள் வாழ்வு முறைகளிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு பேருந்துல போனா கூட, ரயில் பயணத்தில் போனா கூட பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட பார்த்து என்ன பண்றோம்? பேசுறோம். சார் எங்க எங்க போகணும், எங்க இறங்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு கேள்வி ஒரு திருச்சபையில கேட்டேன், போன வாரம் உங்க பக்கத்துல யார் உட்கார்ந்துட்டு இருந்ததுன்னு சொல்ல முடியுமான்னு சொல்லி. ஒரு வழிபாட்டுல கொஞ்சம் அப்படியே என்ன வேற மாதிரியா பார்த்தாங்க, யோசிச்சாங்க. ஒரு சிலர் வழக்கமா உட்கார்றவங்க வேற, ஆனா யோசிக்க வேண்டிய செயல்களாக மாறிவிட்டது எங்க? திருச்சபை வாழ்க்கையில. Because we never relate ourselves, we never relate with our believers or fellow members, but we say that we came to the church, we worship the Lord. அந்த ஆண்டவரை வழிபடுவதற்காக இங்கே வந்தோம். இல்ல பல நேரங்களில் இப்பேற்பட்ட கூற்றுக்களை நாம் சொல்லிவிடுவோம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில நாம் வாழ்வதற்குரிய வாழ்வு முறைகளிலே தவறிவிட்டோம். அதைத்தான் ஆண்டவர் பல இடங்களிலே பிரதிபலிக்கிறார். தனது வாழ்வை பகிர்ந்தளிப்பதற்கு முன்பதாக இந்த நிகழ்வின் மூலமாக ஆண்டவர் பெரிய ஒரு ஒப்புமையையும் வாழ்வு முறையையும் அவர் ஏற்படுத்துகிறார். அத்துணை ஆயிரக்கணக்கான மக்கள் தனித்திருப்பதற்கு ஜெபம் செய்வதற்காக அங்கே சென்றார். ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே அவரை தேடி வருகிறார்கள். Do we have that kind of power? இன்றைக்கு அப்பேற்பட்ட மக்கள் சந்திக்கிற ஆவலோடு கூட கூடி வரக்கூடிய இடங்களாக நம்முடைய
திருச்சபைகள் மாறிக்கொண்டிருக்கிறதா? ஆண்டவரை வழிபடுகிற திருத்தலங்கள் அப்பேற்பட்ட சூழல்களாக மாறிக்கொண்டிருக்கிறதா? உண்மை உள்ள ஆண்டவர் என்று உறக்க சொல்லுகிறோமே, அந்த உண்மை உள்ள ஆண்டவரை வழிபடுவதற்குரிய நேரங்களும் காலங்களும் நம்மை காலத்தோடு கூட அர்ப்பணிப்பதற்கு அல்லது வருவதற்கு ஒத்துழைக்கின்றதா? போன வாரம் ஒரு ஆலயத்தில் பிரசங்கம் பண்ண கரெக்டா முடிக்க போறேன், அப்பதான் ஒரு 4 ஃபேமிலி நேரம் முன்னால் வந்து உட்கார்ந்தாங்க. We never bother about others. நான் படிக்கும் பொழுது இந்த ஆலய வழிபாட்டில் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான் நான் சொல்றேன். ஏன்னா அது திடீர்னு வர முடியாது. என்னுடைய திருச்சபையில் 9:15 இந்த சர்வீஸ் டைம். என்னைக்காவது ஒரு நாள் ஒருவேளை தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பி போயிடுவான் அன்னைக்கு வீட்டுக்கு. That should be the lesson for me, that I should come on time to the church. அன்றைக்கு என்னுடைய வாழ்வின் மனங்களிலே எழுதி வைத்து விடுவேன், இப்படி தாமதமாக வந்தால் ஆலயத்துக்குள்ள போகக்கூடாது. எனக்கு இதை விட வேற உணர்ச்சி இல்லையா? மனிதனுக்குரிய வாழ்வின் தன்மைகள்ல கடவுள் எனக்கு கொடுத்தாரு, இதை என்னால பயன்படுத்த முடியவில்லையா என்கிற கேள்வி எனக்குள்ள. சின்ன காரியம், பெரிய விளைவுகள். நான் ஏதோ என்னை பற்றி சொல்வதாக அல்ல. இன்னைக்கு 7:55 நான் இங்க வந்துட்டேன். பட் எனிவே somewhat traffic were not there, but let us prepare our mind and heart to seek the Lord. ஆண்டவரை தேடுவதில் அப்பேற்பட்ட பற்றுறுதியும் ஆவலும் நமக்கு தேவை. நேஷனல் லெவல் நடக்கிற வேதாகம அதாவது பைபிள் சொசைட்டியின் மூலமாக நடைபெறுகிற ஒரு கூடுகைக்காக நைட்டு கிட்டத்தட்ட 1 மணி வரைக்கும் ஆன்லைன்ல சில காரியங்களை அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. I was sharing some of the resources that what we need to discuss in that program. அதுக்கப்புறம் தான் நான் படுக்க போனேன். என்னையும் சொல்லிட்டே இருந்தாங்க வீட்லயும், இவ்வளவு நேரம் ஆச்சு, காலையில போகணுமே. ஆண்டவர் அதற்குரிய வாய்ப்பையும் வாழ்வையும் இல்ல பவுலடிகளார் சொல்லுகிற ஒன்றுமாக என்னை பலப்படுத்துகிற that he can do anything with God it's possible. கடவுள் என்னோடு செயலாற்றுகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில செயலாற்றுகிற பொழுது அந்த மகத்துவத்தையும் மாண்பையும் இந்த உலகிற்கு அளிக்க வேண்டும். அதுதான் அந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் ஒரு அம்மா வசனம், ஒரு சின்ன கதை சொல்லி கடைசியா ஒரு வசனம் ரிலேட் பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வாட்ஸ்அப்ல TWRI இருந்து வரும், இன்றைய சிந்தனை அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா பேசுவாங்க தெரியுமா? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அப்படின்னு ஒரு கதையில ஆரம்பிச்சு பைபிள் வசனம், அதாவது ரெஃபரன்ஸ் சொல்லாம ஒரு வசனத்தோட முடிப்பாங்க. TWRI அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா, அவங்களோட நேத்து we had a program actually how we can revive that or how the people can know to make more listeners and to either through the WhatsApp or whatever the medium acceptance of through the social media. கிட்டத்தட்ட 23 லட்சம் பேர் அந்த வாக்கியத்தை ஒவ்வொரு நாளும் கேட்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சர்வேயை நாங்க பார்த்தோம். everywhere around the world. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை உறுதி கொள்வதில் அல்லது வார்த்தைகளிலே வெளிப்படுத்துகிற தன்மைகள், பகிர்ந்து கொள்கிற தன்மைகள், மற்றவர்களோடு கூட நம்முடைய வாழ்வு முறைகளில் வெளிப்படுத்துகிற காரியங்கள், இவைகளை எவ்விதமான ஆர்வத்தையும் பற்றுறுதியும் இன்றைக்கு நாம் கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட தேடி வந்த இந்த சூழ்நிலையில இப்ப சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார்கள். 15ஆம் திருவாக்கியத்துல மாலை ஆன போது, வாசிக்கலாம், யாராவது சத்தமா வாசிங்களேன். சாயங்காலமான போது அவருடைய சீடர்கள் அவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, இது வனாந்திரமான இடம், நேரம் ஆயிற்று, அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு போய் அவர்கள் சாப்பிட வேண்டும், ஆகவே நீர் அவர்களை அனுப்பிவிடும். டிஸ்ரப்ஷன் இன் தி டிவைன் வொர்க். நிறைய காரியங்கள் அல்லது தெய்வீக காரியங்கள்ல நிறைய நேரங்களில் ஈடுபடுகிற பொழுது இந்த இடையூறுகள் அதிகமா இருக்கும்.
ஒரு நாள் முழுக்க நீங்க எங்கேயாவது ஊழியத்துக்கு போயிட்டு வாங்க, கரெக்டா உங்களுக்கு பிரச்சனை வீட்டில் காத்துக்கிட்டு இருக்கோம். வீட்டில் என்ன நீங்க ஒரு விட வீட்டை எடுத்துக்காதீங்க. ஐ எம் டெல்லிங் தட் டு எக்ஸ்பெக்ட் சம் ப்ராப்ளம். ஒரு சில பேர் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு நாள் முழுக்க எங்கேயாவது நீங்க ஊழியத்துக்கு போயிட்டு வாங்களேன், வந்த உடனே உங்களுக்கு ஏதாவது ஒரு யூ cannot be peaceful at the time. The disruption, இடையூறல்கள், the interruption. இந்த சீடர்கள் ஆண்டவரை அணுகி இங்கே கேட்கிறார்கள், ஆண்டவரே இது வனாந்தரமான இடம். Just they were reminding to Jesus as if he doesn't know about that fact. அவருக்கு தெரியாததை போல இவங்க சொல்றாங்க, இது என்ன இடம்? இது வனாந்தரமான இடம், இது ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடம். நான் வந்த பிறகுதான் சொல்லணுமா? என் பிரசங்கத்துல தான் சொல்லணுமா இது ஏர்போர்ட், பம்மல் வந்து ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி? சீஷர்கள் சொல்லுகிறார்கள், இது வனாந்தரமான இடம் சாமி. சரி, நேரம் ஆயிற்று. பார்வையற்றவரா? நேரம் போறதே தெரியலையா? இப்பதான் வாட்ச் இருக்கு, அந்த காலத்துல வாட்ச் இல்ல. சரி, ஒருவேளை பார்வையற்றவரா? பார்க்க முடியாதா? மாலை நேரமானது அவருக்கு தெரியாதா? சீஷர்கள் சொல்லுகிறார்கள், இட் வாஸ் டிலேட். இது நேரம் ஆயிற்று. மூணாவது சொல்றாங்க, அவங்க எங்க போகணும்? எங்க போகணும்? வீட்டுக்கு போகணும். வேற எங்க போகணும்? காட்டுக்கா போகணும்? இப்பதான் காட்டுக்கு வந்திருக்கிறாங்க. they should go back to their home. வீட்டுக்கு போகணும். what a kind of the reminder. many times we do that. நிறைய நேரங்கள்ல திருச்சபை வாழ்க்கையில் அல்லது நம்ம ஜெபத்துல கூட இப்படித்தான் தெரியாத போல சொல்லுவோம். சில பேர் எல்லாம் நிறைய வசனங்கள்லாம் பயன்படுத்தலாம், தவறு சொல்லல நான், பட் ஐ எம் டெல்லிங், மேக் இட் as a reference. நிறைய நேரங்களில் ஜெபம் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் சொல்லி சொல்லி பண்ணுவாங்க தெரியுமா? இட் இஸ் குட் ஃபார் the people who do not know the scriptural word. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அதை என்ன பண்ணாங்க, என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தி ஆகணும். நிறைய நேரங்களில் நம்ம பிரசங்கங்கள், நம்ம பேசுற காரியங்கள், just we are projecting our identity, we are not presenting the Christ. கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்கான, கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக இன்றைக்கு நம்முடைய வாழ்முறைகளை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம். பிரசங்கியார் பேரை பாருங்க, பிரசங்கியார் பேரை போட்டு நோட்டீஸ்ல போடுறப்போ பிராக்கெட்ல என்னென்னமோ இருக்கும். தீர்க்க தரிசன வரம் பெற்றவர், சுகமளிக்கத்த வரம் பெற்றவர், என்னென்ன இருக்கும். Who gave out all this power and the mightiness? முதலாவது கடவுளுடைய ராஜ்யத்தையும் இவைகளெல்லாம் கூடை கூடையாய் கொடுக்கப்படும். All this to be added into your life. You are making an additional extracurricular activities. All that we need. இதெல்லாம் இருந்தாதான் இன்னைக்கு நிறைய பேரால பேச முடியும். நீங்க எத்தனை பேருக்கு என் பேர் தெரியும் தெரியாது, பட் ஐ நெவர் பிரசன்ட் மை செல்ஃப் எவ்ரிவேர். இன்றைக்கு அநேக நேரங்கள் அப்படித்தான் திருச்சபை வாழ்வு முறைகளிலேயே மாறிவிட்ட சூழ்நிலைகள் இன்றைக்கு போய்விட்டது. These people disrupted the divine word and went and approached the Christ and they said, Lord, you send them away, because it was a place of desert. It was delayed already, late evening, and then they should go home on time. அடுத்தது வாசிக்கிறோம் 16ஆம் திருவார்த்தை. இயேசு அவர்களை நோக்கி, he looked at them and told, you must feed them and you do not send them away. நீங்கள் அவர்களை அனுப்ப வேண்டியதில்லை, நீங்கள் தான் அவர்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும். சம்திங் இட் கான்ட்ராஸ்ட். இவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கு எதிர்மறை ஆண்டவர் இப்ப சொல்றார். அப்ப இவங்க சொன்னது ரொம்ப நல்லது போல சொன்னாங்களா? இவங்க ரொம்ப நல்லதுக்காக சொன்னாங்க சீஷர்கள்? யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, நேரம் ஆயிடுச்சு, வனாந்தரமான இடம், பூச்சி பாம்பெல்லாம் வரும், எப்படி அவங்க நைட்ல திரும்பி போவாங்க? சாப்பிடணும், காலையில வந்தது மத்தியானம் சாப்பாடு இல்லை, சீக்கிரம் அவங்க போகணும். எவ்வளவு கன்சர்ன் பாத்தீங்களா? ஆனா ஆண்டவர் எதிர்மறையா பேசுறாரு. இப்போ யார் இதுல உண்மையா பேசக்கூடியவர்? பின்னால பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, you do not send them out. அவர்களை அனுப்ப வேண்டியதில்லை, நீங்கள் தான் அவர்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும்.
something you wanted to avoid the fellowship. திருச்சபையினுடைய ஐக்கியங்களிலே அநேக நேரங்களில் பங்கு பெறுவதை தவிர்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சபை வாழ்வின் வளர்ச்சிகளில் அநேக நேரங்களில் நாம் வேறு விதமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சபையினுடைய ஐக்கியங்களில் வளர்ச்சிகளில் அவைகளை வீழ்ச்சிப்படுத்துவதற்கென்று அநேக நேரங்களிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பாட்டு பத்திரம் போட, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. பாடல் சிறப்பா இருக்கும். ஐக்கியத்தில் வாழ்க்கை முறையில் வெளிப்படுத்த முடியே. We fail to create such a fellowship. Sometimes we are acting as a dividend in the divine fellowship. திருச்சபைகளின் ஐக்கியங்களில் இன்றைக்கு ஊறு விளைவிக்கக்கூடியவர்களாக அநேக நேரங்களில் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறோம். சீடர்கள் இந்த ஐக்கிய வாழ்வில் இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த சந்திக்கிற இடத்துல something they wanted to avoid because they had a bitter experience with the people. இவர்கள் ஏற்கனவே பெற்ற கசப்பான அனுபவங்கள் மக்கள் மத்தியில, இவங்களை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, சமாளிக்க முடியாது ஐயா. அதனால இவங்களை வீட்டுக்கு அனுப்புறதா நல்லது. But Jesus told them that do not send them out. அவர்களை அனுப்ப வேண்டாம், நீங்கள் தான் அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். Something is an obligatory statement. கட்டாயமான வார்த்தை அது, கண்டிப்பாக சொல்லப்பட்ட வார்த்தை அது. நீங்கள் தான் இவர்களுக்கு போஜனம் கொடுத்தாக வேண்டும். அதுக்கு மேல வேற எதையும் சொல்ல முடிஞ்சா பாருங்க, கொஞ்சம் ஏதாவது கிடைக்குமான்னு பாருங்க. நோ, you must feed them. நீங்கள் தான் அவர்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும். ஐக்கிய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன எனக்கு கற்றுத் தருகிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இன்றைக்கு நமக்கு தேவை. சாமுவேல் சிறு வயதிலே கற்றுக்கொண்டார், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். We need to have that kind of spirit. அப்பேற்பட்ட ஆவியின் வல்லமையை எனக்கும் என் குடும்பத்திலையும் என் பிள்ளைகளுக்கும் தாரும் ஆண்டவரே அப்படின்னு இருக்கிற மனப்பக்குவம் இன்றைக்கு நமக்கு தேவை. ஆண்டவரை எவ்விதமாக செயல்பட வேண்டும் என்கிற காரியத்தை எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்க வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். Something Christ demand that the disciples, the demand of Jesus with disciples. முதல்ல சொன்ன the disruption. Second, it's a demand of Jesus with the disciples. You must feed them. நீங்கள் தான் அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். எதையெல்லாம் மனங்களிலும் உள்ளங்களிலும் தவிர்த்து வாழ வேண்டும் என்று யோசித்தீர்களோ ஆண்டவர் புதிய காரியங்களை கற்றுத்தர விரும்புகிறார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்யுங்கள். மரியாள் பணியாட்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். Whatever the Spirit says unto you, just you obey. ஆண்டவரே, அப்பேற்பட்ட மனதை எனக்கு தாரும், அப்பேற்பட்ட கற்றுக்கொள்ளக்கூடிய மனதை எனக்கு தாரும் ஆண்டவரே. Lord, oh, give me a teachable heart, an acceptable mind. ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையும் தாரும் சுவாமி. அப்படி ஒவ்வொருவரும் நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும். கேட்கலன்னா ஆண்டவர் கொடுக்க மாட்டார். கேட்கும் போதுதான் பெற்றுக்கொள்ள முடியும். கற்றுக்கொள்ளக்கூடிய மனம் வேண்டும் என்று சொன்னால்தான் அங்கே அமர்ந்திருந்து ஆண்டவரோடு கூட உறவாட முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வு முறையில இந்த ஐக்கியத்திற்கும் ஐக்கிய வளர்ச்சிக்கும் இந்த வாழ்வு முறைக்கும் ஒரு எவ்விதமான முறைமைகளிலே இந்த பற்றுறுதி கொள்வதில் நாம் இன்றைக்கு தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். அடுத்த வார்த்தை வாசிக்கலாமா? அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பங்களும்
2 மீன்களும் உண்டு அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார்கள். அந்த வார்த்தையில பாருங்க, எல்லாமே இந்த இழுபறி மாதிரி இருக்கும். இருக்கிறத என்ன பண்ணணும்? இருக்கிறத சொல்லணும். என்கிட்ட எத்தனை இருக்கு? இந்த ரிப்போர்ட்டிங் பாருங்க, அந்த வார்த்தையை சொல்லும்போது 5 அப்பமும் 2 மீனும் என்கிட்ட இருக்கு இல்லையா? தட் இஸ் த சோர்ஸ் which is available. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? சொல்லுங்க, இதை தவிர nothing else more than this, இதை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? something they are hiding. இவ்வளவு தான்பா என்கிட்ட இருக்கு, பர்ஸ்ல பாரு ஒரு 1000 ரூபாய் இருக்கா? இல்ல அவ்வளவு இருக்காது என்கிட்ட. It shows something they are hiding, but whatever it is, let's come to the passage. எங்க இடத்துல 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. A kind of a diversion in their direction. The third concept. வாழ்வின் பரிமாணங்களில் ஏற்படுகிற என்ன சொல்றது, வழி மாற்றங்கள். The diversion, take diversion இருக்கும் நிறைய இடங்கள்ல. கொஞ்ச நாள் அப்படிதான் நம்மளும் கஷ்டப்பட்டிருப்போம் இந்த இதுல. The diversion in their direction or divine direction. இந்த தெய்வீக வழிநடத்துதல்ல நிறைய நேரங்கள் இப்பேற்பட்ட சில நேரங்களில் தடுமாற்றங்கள். இப்படி போலாமா வேண்டாமா, இதை செய்யலாமா, இதை செய்யணும் தான் ஒரு எண்ணம் இருந்தது, இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு நாளைக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு we created a short film for the young couples program. அதுல எப்படி ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு சின்ன காரியம், குடும்பத்துக்குள்ளவே எப்படி அந்த கான்ஃபிளிக்ட் உருவாகுது இல்ல மற்ற காரியங்கள்லாம் சிலதெல்லாம் அங்க நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கு அநேக நேரங்கள்ல ஏற்படுகிற தடுமாற்றங்கள், வளர்ச்சிகள்ல, வாழ்வு முறைகள்ல ஒன்றாக இருக்கின்ற பொழுது அல்லது ஐக்கியமாக இருக்கிற பொழுது ஏற்படுகிற பிளவுகள், இங்க அப்படித்தான் காணப்படுகிற காரியங்கள். The diversion in their direction. Lord, nothing else more than this. We have 5 loaves and 2 fishes. உங்க வீட்டுக்கு வந்துட்டோம், யாரோ விருந்தாளி வந்துட்டாங்க, மத்தியானம் நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க, அவங்க கிட்ட சொல்றீங்க இப்பதான் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பாடு இல்லை அப்படிங்கிறது இன்னொருத்தர் வந்து சொல்லணுமா? இந்த வார்த்தையை விட வேற யாராவது வந்து சொல்லணுமா? இல்ல, இப்பதான் பாத்திரம்லாம் கழுவிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு சாப்பாடு இல்லை. இவங்க சொன்னது அப்படித்தான். ஏன் மறுபடியும் அந்த பாத்திரத்தை வைக்க முடியாதோ? நம்ம ஒரு வேளைக்கு ஒரு பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவோமோ? Sense of realization. I am a practical preacher. If there is anything wrong, you can talk with me after the service. Something we wanted to avoid. தவிர்ப்பதற்கு பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள். Now இவர்கள் சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் 18ஆம் திருவார்த்தையில, அவைகளை என்னிடத்திலே நீங்கள் கொண்டு வாருங்கள். Bring unto me. அவைகளை என்னிடத்திலே நீங்கள் கொண்டு வாருங்கள். கற்றது எவ்வளவு? கற்றது எவ்வளவுங்க? கையளவு. என் கையில எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் என்கிட்ட இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அப்பா, until you keep that will remain 5 loaves and 2 fishes. உன் கையில் இருக்கிற வரைக்கும் அது என்னது? 5 அப்பமும் 2 மீனும் தான். Therefore you bring it to me. அவைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். Call for an invitation. அவர்களுக்குரிய அழைப்பை எங்கே கொடுக்கிறார்? மாற்றத்தை உருவாக்குவதற்கு. அநேக நேரங்களில் நமக்கு இருக்கிற திறன்களையும் தாளந்துகளையும் பார்த்துக்கிட்டு இதுதான் இருக்குது என்கிட்ட, அல்லது இதை வச்சு என்ன செய்ய முடியும், அல்லது இதை வைத்து நான் மேற்கொண்டு என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே இல்லையே. நோ, இட்ஸ் மேன் வித் இம்பாசிபிள் பட் காட் இஸ் பாசிபிள். இது மனிதனால் கூடாததான், ஆனால் கடவுளால் எல்லாம் கூடும். வார்த்தைகளில் மாத்திரம் அல்ல, வாழ்க்கையின் அனுபவங்களிலேயும் அந்த மாற்றங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். Now he told them to the disciples that you bring unto me. அவைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாழ்வின் வளங்களை பெற்றிருக்கிறோம். ஒரு அநேக நற்காரியங்கள், செயல்பாடுகள், நம்ம கொடுத்திருக்கிற தாழ்ந்துகள் இன்றைக்கு ஆண்டவருடைய திருப்பிரசன்னத்திலே
ஒருவேளை இப்பேற்பட்ட மாட்சிகளை நாம் பெற்றுக் கொள்வதற்கு இணைந்து செயலாற்றுவதற்கு அழைக்கப்படுகிறோம். அதற்கான அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. எங்கெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய அழைப்பு இப்படித்தான். யூ கம் unto me, நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், அதற்குரிய ஓய்வையும் வாழ்வையும் நம்பிக்கையையும் தருவேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நான் சந்திக்கக்கூடிய இடம், கடவுளை பார்க்கக்கூடிய இடம் வழிபாட்டு தலம் மாத்திரமல்ல. ஏதோ இந்த ஞாயிற்றுக்கிழமையில மாத்திரம் ஆண்டவர் வழிபடுவதற்காக இங்கே வருகிறேன் என்பதல்ல. God presents everywhere. பரலோக இறையரசு உங்களுக்குள்ளே இருக்கிறது, உங்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த ஆண்டவருடைய வாழ்வை நான் வாழ்கிற இடத்துல, பணி செய்கிற இடத்துல, வழிபடுகிற இடத்துல மக்கள் காணக்கூடிய, நான் காணக்கூடிய, எல்லோரும் வாழக்கூடிய மக்கள் காணக்கூடிய இடமாக மாற்றப்பட வேண்டும். அப்பேற்பட்ட வாழ்முறைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இங்கே அப்பேற்பட்ட அழைப்பை கொடுத்து அவைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். தொடர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேலே பந்து இருப்பதற்கு கட்டளையிட்டார். வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீடர்களிடத்திலே கொடுத்தார். போதும். இங்க என்ன செய்ய போறார் அப்படிங்கிறது தெரியாது, மக்களுக்கும் தெரியாது, சீடர்களுக்கும் தெரியாது. அதை கொண்டு வாங்க அப்படின்ட்டாரு. இப்ப சொல்றாரு, சீடர்களை பார்த்து சொல்றாரு, மக்களை பார்த்து சொல்றாரு, அவர்களை வரிசையாக அமர வையுங்கள், கீப் தம் இன் ஆர்டர். ஆண்டவரை நாம் பார்க்கணும்னா ஒழுங்குமுறை அவசியம். The discipline is equal to the divineness. நம்முடைய ஒழுக்க நெறிகள் இறைவனுக்குரிய அல்லது இறை பற்றிற்குரிய நெறிகளாக மாற்றப்படுகிறது. இங்க என்ன செய்ய போறார் அப்படிங்கிறது தெரியாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே கற்றுத் தருகிறார், அவர்களை வரிசையாக அமரவையுங்கள், keep them in order, வரிசைப்படுத்துங்கள், அமரவையுங்கள் அப்படிங்கிறார். ஊழியத்துக்காக ஒரு வில்லேஜுக்கு போயிருந்தோம். அந்த வில்லேஜில் மொத்தமே 200 பேர் தான். 400 பேக்கெட் சாப்பாடு கொண்டு போனோம். மொத்தம் எத்தனை பேர் அங்க? மொத்தம் எத்தனை பேர்? 200 பேர். 400 பேக்கெட் சாப்பாடு கொண்டு போனோம். 150 பேக்கெட் பத்தலையா அப்படிங்கிறாங்க. எப்படி? டிசார்டர். இது இன்னைக்கு ஏற்பட்ட பிரச்சனை இல்ல. ஆண்டவர் பாருங்க, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் என்ன பண்ணாரு? கீப் தம் இன் ஆர்டர். திருச்சபைகள்ல ஒழுங்குமுறைகள் மிக மிக முக்கியம். பழைய இருந்தப்ப கொடுத்தாரு, ஏன் இவர் கொடுக்க மாட்டாரா? கோட் அண்ட் கோட். அவர் இருந்தப்ப செஞ்சாரு அந்த ஊழியர், ஏன் இவர் செய்ய மாட்டேங்கிறாரு? நிறைய நேரங்கள் அப்படித்தான். there is no bypass. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, I am the way, the truth and the life. There is no other way. There is no other bypass. வேறு எந்த வழியும் அங்கே இல்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அன்றி வேற வழியும் இல்லை, வேற கடவுளும் இல்லை. இன்றைக்கு அநேக நேரங்கள்ல இப்படித்தான் ஒழுங்குமுறைகள்ல தவறி விடுகிறோம். நிறைய நேரங்கள்ல பாருங்க, நிறைய ஆலயங்கள்ல சாப்பாட்டுல தான் பிரச்சனையே வரும். சமாதானம் சொல்றோம்ல, பீஸ் அப்படின்னு சொல்லி, நிறைய இடங்கள்ல இந்த பீஸை பார்த்து அந்த பீஸை விட்டுருவோம். தெரியுமா? எனக்கு பீஸே வரலீங்க, என் சாப்பாட்டுல ஒரே ஒரு பீஸ் கூட இல்ல. கடைசியில் எந்த பீஸ் போயிடுச்சு? எந்த பீஸை தேடி வந்தோமோ அந்த பீஸ் போயிடுச்சு. நிறைய இடங்கள் அதான் எனக்கு வேணும்னே பார்த்து போட்டாங்க. கீப் தம் இன் ஆர்டர். வரிசைப்படுத்துங்கள், ஒழுங்குபடுத்துங்கள். நான் ஒழுங்குபடுத்துகிற பொழுது ஆண்டவரை காண முடியும். திருச்சபையினுடைய நெறிமுறைகள்ல கட்டுப்படுகிற பொழுது ஆண்டவரை காண முடியும். ஏன் இப்படி செய்ய முடியாதா? நிறைய நேரங்கள்ல விசுவாசம் எதுல வரும்? அந்த கேள்வி வேற. நிறைய நேரங்களில் கேள்வியை வாழ்வாக மாற்றிவிடக்கூடாது. ஒருவேளை பாடி எடுக்கலாம், ஏன் என்ற கேள்வி இல்லாமல்
ஆண்டவரும் கேள்வி கேட்டார், ஏன் ஏன் என்னை கைவிட்டீர்? கேள்வி இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஏனென்றால் விசுவாசம் கேள்வியினால் வரும். The faith comes from the question. ஆனால் கற்றறிகிற திறன்களிலே நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். கற்றறிகிற வாழ்வுமுறைகளை நம்ம இணைத்துக் கொள்ள வேண்டும். Now Christ drawing their attention, அவர்களை அறியாமையிலே அடைக்கிறார். என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லுகிறார். இப்பொழுது கற்றுத் தருகிறார். You keep them in order, அவர்களை அமர வையுங்கள், ஒழுங்குபடுத்துங்கள் என்று சொல்லி கற்றுத் தருகிறார். அங்க பார்க்கிறோம் எத்தனை ஆண்கள் இருந்தாங்க? 5000 ஆண்கள் அப்படின்னு சொல்லி. சரி, ஒரு 7000 பெண்கள் வைத்துக் கொள்வோம், ஒரு 3000 குழந்தைகள் வைத்துக் கொள்வோம். அப்ப எத்தனை பேரு? எத்தனை பேரு? எத்தனை பேரு? 15000 பேர். ஒரு கணக்கு வருவோம். There were 15,000 people were gathered. 15000, கிட்டத்தட்ட 15000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது அவர்களை அமர வைக்கின்றார், ஒழுங்குபடுத்துகிறார்கள். எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க. அழகா உட்கார்ந்த பிறகு வாசிச்சோம். என்ன வாசிச்சோம்? அவர்களை அமரும்படி செய்யுங்கள் அப்படிங்கிறாரு. செஞ்சுட்டு என்ன பண்றாரு? வாசிங்கள இல்ல, அது முன்னால நீங்க வாசதையே நான் சொல்றேன். அவர்களை அமரும் சொல்லுங்க, பாத்தீங்க. அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து எதை? அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கையில் எடுத்துக்கிட்டாரு. எங்க பாக்குறாரு? இப்போ இந்த 5 அப்பமும் 2 மீன் இங்க இருக்கு, என் கையில இருக்கு. என் முன்னால் எத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க? 15000 பேர். இப்ப எத்தனை பேர் இதை பாக்குறாங்க? எத்தனை பேர் இதை பாக்குறாங்க? சொல்லுங்க, ஒரு அசம்ஷன். 15000 பேர் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுக்கிறாரு, ஜெபம் செய்கிறார். ஜெபம் செய்து சீடர்களிடத்தில் தான் கொடுத்தார். எந்த சீடர்கள் இயலாது என்று சொன்னார்களோ அதே சீடர்களிடத்தில் கையில கொடுத்தார். இன்னொன்னு பாருங்க, இந்த 5 அப்பத்தை 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். அந்த 15000 பேரும் ஆண்டவருடைய செயல்பாட்டை அங்கே பார்க்கிறார்கள். இன்னைக்கு திருச்சபை ஆண்டவரை உற்று நோக்கணும்னு சொன்னா அதற்கு நம்ம என்ன பண்ணோம்? இடம் கொடுக்க வேண்டும், மற்றவர்கள் பார்ப்பதற்கு. அநேக நேரங்களில் ஆண்டவரை பார்க்க முடியாதபடி நம்முடைய வாழ்வு முறையும் ஐக்கியங்களில் ஏற்படுகிற சீர்கேடுகளும் யாரு பார்க்க முடியல? ஆண்டவரை பார்க்க முடியல. எத்தனை பேர் இந்த திருச்சபை விட்டு ஓடணும் கொண்டு, எத்தனை பேர் நற்காரியங்களை பார்த்து அல்லது வேறு விதமான செயல்பாடுகளை பார்த்து ஐயோ இங்க வேண்டாம் இருக்கிற பிரச்சனைன்னு சொல்லி எத்தனை திருச்சபைகள் இருந்து வெளியே போற ஐக்கிய நண்பர்கள் உண்டு. ஏன்னா ஒழுங்குமுறைகள் நம்ம வளராதனால வெளியில் இருந்து ஆண்டவரை பார்க்கக்கூடிய மக்கள் இங்க ஆண்டவரை பார்க்க முடியல. கொஞ்ச நாளைக்கு முன்னால, சில வருஷங்களுக்கு முன்பால ஒரு எலெக்ஷன் நடத்துறதுக்காக அருகாமையில் இருக்கிற ஒரு ஆலயத்துக்கு வந்தேன். இங்க இல்ல, சம்வேர் நியர்பை. அது ரோட் ஓரத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நிறைய மக்கள் அவ்வப்போது வருவாங்க போவாங்க. எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, பிசி எலெக்ஷன் எல்லாம் முடிகிற நேரம். 2 குரூப் அங்க அடிச்சுக்கிறாங்க, ரத்தம் வழியுது. ரோட்ல என்ன நடக்குது? பஸ் ஸ்டாப். யார் பார்க்கறது? அடுத்த முறை அந்த கோயில் உள்ள வருவானா எவனாவது? வெளியில பார்த்தவங்க. இப்ப புரியுதா? ஆண்டவரை பார்க்க முடியாதபடி யார் இன்னைக்கு தடை பண்ணிட்டு இருக்கிறது? வெளியில் இருக்கிறவங்கல்ல. I am a practical preacher. If there is anything wrong, you can talk with me. விசுவாச வாழ்க்கையில் இன்றைக்கு வளர்ச்சிகள்ல இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை கண்டுகொள்ளாதபடி தடைகளாக நின்று கொண்டிருக்கிறோம். இந்த 15000 பேரும் ஆங்காங்கே நின்று கொண்டிருந்தால், ஆண்டவர் இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து ஆசீர்வதித்து ஜெபித்து சீடர்களிடத்தில் கொடுத்திருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நான் கொஞ்சம் கிரியேட்டிவா யோசிப்பேன். நான் டைலாக் எழுதுறவன், சிறு கதைகள் எழுதுறவன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி எங்க வாங்கினாங்கன்னு தெரியல, ஆனா எங்களுக்கெல்லாம் கிடைச்சது, பின்னால இருந்தவங்களுக்கெல்லாம் கிடைச்சதா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி
ஒரு சிலர் சொல்லி இருப்பாங்க, அவங்களை இன்டர்வியூ பண்ணியிருந்தா. இப்ப புரியுதா? கீப் தம் இன் ஆர்டர். அமர வைத்தார். ஆண்டவர் செய்த காரியத்தை எத்தனை பேர் பார்த்தாங்க? 15,000 பேரும் பார்த்தார்கள். 15,000 பேர் 2 பேருக்கு சொல்லி இருந்தா எத்தனை பேரு மொத்தம்? 15,000 பேர் கண்ட மக்கள் இதை 2 பேருக்கு போய் சொல்லி இருந்தாங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க? 45,000 பேர் ஆண்டவருடைய அற்புதத்தை சுவை பார்த்திருப்பார்கள். நிறைய நேரங்கள் இந்த ஒழுங்குமுறைகளை நம்ம தவறிட்டதுனால யாரை பார்க்க முடியல? ஒருவேளை இவங்க எல்லாம் அங்கங்கே நின்றுட்டு இருந்ததா நான் சொன்னேன். நின்று கொண்டிருந்தால் கடைசியில் இருக்கிறவங்க பார்த்திருக்க முடியுமா? என்ன நடந்ததுன்னு சொல்லி அவங்களால யூகித்திருக்க முடியுமா? ஆண்டவர் என்ன அற்புதத்தை செய்தார், எப்படி பண்ணாருன்னு சொல்லி செய்ய முடியுமா? இப்போது 15,000 பேரும் சாட்சி சொல்கிறார்கள், எங்கள் கண்களால் பார்த்தோம் ஆண்டவர் நடப்பித்த அத்துணை காரியங்களையும். திருச்சபை வாழ்க்கையில நடைபெறுகிற காரியங்களை மக்கள் தங்கள் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் கண்களால் பார்த்தவற்றை எளிதில் என்ன பண்ண முடியாது, மறக்க முடியாது. It cannot be erasable. கேட்டதை வேணா மறந்துடலாம், கண்ணில் பார்த்ததை மறக்க முடியாது. These people have experienced. He made them to experience in order to keep them in order in faith. அவர்களை அமர வைத்ததன் மூலமாக, ஒழுங்குபடுத்தினதன் மூலமாக 15,000 பேரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய செயல்பாட்டை உற்று நோக்கினார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் கூட திருச்சபைக்கு வரட்டும், ஆனால் ஆண்டவரை பார்ப்பதற்குரிய வழிமுறைகளும் ஒழுங்குகளும் திருச்சபைகள் அவசியம். இந்த ஐக்கியத்தினுடைய உறுதிப்பாடு தான். ஏதோ திருவிருந்தனா மாத்திரம் பத்தி பேசுறதுக்கு இல்ல. கம் யூனியன், கம்யூன்ட் ஆக்ஷன். அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றமே கம்யூனி ஆக்ஷன். சி அந்த பக்கம் ஏ அந்த பக்கம் போட்டு பாருங்க. இட்ஸ் a கம்யூன்ட் ஆக்ஷன். இணைந்து செயல்படுகிற செயல்பாடு. கம்யூனியன், கம்யூன்ட் யூனியன், இணைந்து செயல்படுகிற வாழ்க்கை. ஏதோ ஆண்டவர் தருகிற வாழ்வை பகிர்ந்து கொள்வது மாத்திரமல்ல, இணைந்து வாழக்கூடிய வாழ்வை இந்த சமுதாயத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும். அதற்கான அழைப்பை ஆண்டவர் இங்கே கொடுத்தார். இன்னைக்கு அப்பேற்பட்ட அழைப்பில் எங்க நம்ம தவறி இருக்கிறோம்? எங்கு நாம் இந்த ஐக்கியங்களுக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? எந்த ஐக்கியங்கள்ல இன்றைக்கு நாம் வெளியேறி கொண்டிருக்கிறோம்? 3 நாள் நடந்த சேர்ப்பின் திருவிழா எல்லாம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? 1 நாள் ஆயிடுச்சு. நம்முடைய ஐக்கியங்கள்ல திருச்சபையில் நடைபெறுகிற விழாக்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன எப்படி ஆயிடுச்சு? அரை நாள் கூடுகையா மாறி போச்சு. உமன்ஸ் கூடுகையா, யூத் கூடுகையா, சில்ட்ரன்ஸ் கூடுகையா, மென்ஸ் ரிட்ரீட்டா, என்ன ஆயிடுச்சு? காலைல ஆரம்பிச்சா மத்தியானம் சாப்பாட்டோட போயிடணும். சாப்பாட்டுக்கு அப்புறம் அப்படி வச்சா கூட எங்க பாதி பேர் காணாம போயிட்டு இருப்பாங்க. Just we become fashion ourselves. Our fellowship has become a fashion for the church. திருச்சபைகளுக்கு இவைகள் எல்லாம் ஏதோ நடைபெறுகிற ஃபேஷன் ஷோக்களாக மாறிவிட்டது. வாழ்வின் வழிநடத்துதல்களை அல்லது வாழ்வின் செயல்பாடுகளை இந்த ஐக்கியங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கான அழைப்பு தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட அழைப்பை இங்கே தருகிறார். பாருங்க, அவர்கள் போய் கொடுத்தார்கள். அத்துணை பேரும் வயிறார சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். The report has come. Justice not only demonstrated the miracle. ஏதோ அந்த அற்புதத்தை மாத்திரம் செய்யல, அவர் எப்படி செய்தார் அப்படின்னு சொல்லி the report has reached. Everybody is satisfied. நிறைவை இந்த திருச்சபை இந்த சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும். இந்த மக்கள் வாழ்கிற இந்த சமுதாயம் மனக்கசப்பு சஞ்சலம் இருக்குதுன்னா இந்த திருச்சபை அதற்கு சவாலாக அல்லது அதற்கு சொல்யூஷனாக மாற வேண்டும். அதுக்கு தான் அழைப்பு. ஏதோ நம்ம 2-3 பேர் கூடி ஜெபிப்பதற்கல்ல, ஏதோ 100-200 பேர் கூடி வழிபாடுவதற்கு மாத்திரமல்ல. நம்முடைய ஐக்கியங்கள் வாழ்வின் உறுதியை மக்களுக்கு அளிக்க வேண்டும். அதற்கான அழைப்பு இது. அதைத்தான் இங்கே செயல்படுத்தி காட்டுகிறார். பாருங்க, அனைவரும் வயிறார உண்டார்கள். அப்புறம் வாசிக்கலாமா? மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். முதல்ல என்ன சொன்னாங்க சீஷர்கள்? முதல் காரணம், ஆண்டவரே இது வனாந்தரமான இடம், நேரம் ஆயிடுச்சு, அவங்க வீட்டுக்கு போகணும். 2வது காரணம் சொன்னாங்க, ஆண்டவரே எங்களிடத்துல
5 அப்பமும் 2 மீன்களையும் தவிர வேறொன்றும் இல்லை. இப்ப என்னாச்சு? இப்ப என்னாச்சு? கொஞ்சம் பேசுங்களேன். இப்ப என்னாச்சு? எத்தனை கூட? எத்தனை கூட? பின்னால கையாவது காமிங்கள. 12 எப்படி காமிப்பீங்க? எத்தனை கூட? எத்தனை சீஷர்கள்? இப்ப தெரியுதா 12 ஏன் இருந்ததுன்னு? உடனே ஒருத்தர் ஞானமா யோசிக்கிறாரு, ஏயா 7 கூட மீந்துச்சு, அப்ப என்ன அர்த்தம்? அடுத்த முறை வரும்போது பிரசங்கம் பண்றேன். இப்ப தெரியுதா? எத்தனை சீஷர்கள்? 12 பேர். எப்படி தூக்கி இருப்பாங்க? கூட எப்படி தூக்குவாங்க சொல்லுங்க? தலை மேல தூக்குவாங்க. எத்தனை பேர் தூக்கி இருப்பாங்க? எத்தனை பேர் தூக்கி இருப்பாங்க? 12 பேர். ஏன்? எத்தனை கூட இருந்தது? 12 பேருக்கும் பாடத்தை கற்றுக் கொடுத்தார். திருச்சபை வாழ்க்கையத்தின் ஐக்கியத்தின் வாழ்க்கையில நீ சரியா பெறவில்லைன்னா ஆண்டவர் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பார். திருச்சபையினுடைய வாழ்வு முறைகள்ல பாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல்லதோ கெட்டதோ, நொந்து போனதோ நல்லா இருக்குதோ, நீ என்ன பண்ணும்? ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆத்ம பாரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். You should carry the burden of others. மற்றவர்களுடைய பாரத்தை நீ சுமக்கக்கூடிய சிலராக மாற்றப்பட வேண்டும். ஏதோ இந்த பைபிளை தூக்கிக்கிட்டு நான் வர்றதில்லை இந்த வழிபாட்டுக்கு, இந்த ஆலயத்தில் பங்கு பெறுவதில்லை, என்னுடைய வாழ்வு முறை, இந்த திருச்சபையுடைய வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் முதல் நாள் படியிட்டு என்னுடைய குடும்பத்திலையும் என்னுடைய வீட்டிலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஜெபிக்கக்கூடிய ஜெபவீரனாக மாற்றப்பட வேண்டும். முதல் நாள் யுத்தம் தேவை. 12 பேரும் 12 கோடியை தூக்கிட்டு திரும்பி வராங்க. என்ன பேசி இருப்பாங்க? நம்ம என்ன சொன்னோம்? முடியாதுன்னு சொன்னோம். நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னோம். இப்ப நேரம் ஆயிடுச்சு தான், எனக்கும் தெரியுது. நேரம் ஆயிடுச்சுன்னு சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போகட்டுன்னு சொன்னோம். ஆனா நம்மளை என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? இப்போ சொல்லுங்க, சொல்லுங்க, கூடைய தூக்க வச்சுட்டாரு. ஐயா, அம்மா, அன்பு தம்பி, தங்கை, ஆண்டவர் சில புதிய பாடத்தை கற்றுத்தர விரும்புகிறார். திருப்பணிங்கிறது ஏதோ என்னுடைய it is not just walk with the Lord but to carry the burden of others. திருச்சபையில் நடைபெறுகிற குழப்பங்கள், திருச்சபைக்கான ஜெபங்கள், நம்முடைய சக விசுவாசிகளுக்கான ஜெபங்கள், இவைகளை நம்முடைய உள்ளத்தின் பாரத்தில் ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்பேற்பட்ட அந்த ஐக்கியத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாழ்வு முறையை இறைவன் நமக்குள் துவக்குவதற்கு விரும்புகிறார். அந்த வாழ்வு முறையில் நம்மை இணைத்துக் கொள்வோம். உண்மையாகவே ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஆமென். அருளுரை கேட்ட நாம் யாவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லுவோம். யாவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பட்டு பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வந்து வாசித்திருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அமருவோம். திருச்சபைக்கான அறிவிப்புகள் வாசிக்க கேட்போம்.